அறுவை சிகிச்சைக்கு முன் மருத்துவர் என் குடும்பத்தை தொடர்பு கொண்டு அறுவை சிகிச்சை முன் ஆபத்து ஒப்புதல் படிவத்தில் கையொப்பமிடச் சொன்னார். மார்க் இவன்ஸை மீண்டும் அழைக்க மட்டுமே எனக்கு சக்தி இருந்தது. ஆனால் விழுந்ததை சொல்லியதும் அறுவை சிகிச்சை கையொப்பம் பற்றி கேட்க நேரமில்லை என்று அவர் குரல் முழுவதும் கோபத்துடன், எமிலி பார்கர், ரேச்சல் பற்றி பேசும்போது எப்போதும் விளையாடாமல் இருக்க முடியவில்லையா? என்னுடைய வேலை முக்கியமானது. மருத்துவமனையில் எங்கு பார்த்தாலும் கேமரா இருக்கிறது. நாங்கள் என்ன செய்ய முடியும்? குப்பை மனதுடன் யோசிக்க முடியவில்லையா? கையில் நரம்புகள் மற்றும் இரத்த நாளங்கள் உள்ளன. சிறிய தவறால் பிரச்சனைகள் ஏற்படலாம். இது உயிர் மற்றும் மரண விஷயம். நீங்கள் இவ்வளவு சிறிய விஷயத்தில் எனக்கு வாதம் செய்யும் போது நான் விளக்கத்துக்கு நேரம் செலவிட மாட்டேன். நீங்கள் விரும்பியதை யோசிக்கலாம். என்னிடம் இருந்த ரத்தம் கீழே மிகுந்து மருத்துவ படுக்கையை சிவப்பாக்கியது. என் அருகில் இருந்த மருத்துவர் அதை தாங்க முடியாமல் போனார். ஆனால் மார்க் ஏற்கனவே துண்டித்து விட்டார். நான் தான் கையொப்பம் போடுகிறேன். எனக்கு குடும்பம் இல்லை என்று நான் கசப்பான சிரிப்புடன் சொன்னேன். என்னை சுற்றி இருந்த மருத்துவ ஊழியர்கள் எல்லாம் எனக்கு பரிதாபமான பார்வை கொடுத்தனர். அது என்னுடைய மனதை வலியடிக்க செய்தது. என் பெயரை பல முறை கையொப்பமிட்ட பிறகு நான் அறுவை சிகிச்சை அறைக்குள் கொண்டு செல்லப்பட்டேன். விளக்குகள் விழுந்ததும் நான் முழுமையாக அறிவிழந்தேன். மீண்டும் கண்களை திறந்தபோது என் ஒரு காலம் பெரிதாக இருந்த வயிறு இப்போது தட்டையாக இருந்தது. மீதமிருந்தது ஒரு இரத்தக்கரை தேய்க்கப்பட்ட காயம்தான். மருத்துவமனை அறையை சுற்றி பார்த்தேன். குழந்தையின் எந்த அடையாளமும் இல்லை. குழந்தையின் நிலையை பற்றி கேட்க கடுமையான வலிக்கிடையே எழுந்து என் வலியால் தடுக்கப்பட்டேன். என் கண்ணீரில் குழந்தையை காப்பாற்ற முடியவில்லை என்று செய்தியை அவர் சொன்னார். பொறுமை இழந்தேன். மனச்சோர்வுடன் என் கண்களில் கண்ணீர் வழிந்தது. உடல் துவண்டு விழுந்தது. 5 வருட திருமணத்தில் ரேச்சலுக்காக எத்தனையோ முறை அவர் என்னையும் எங்கள் வீட்டையும் விட்டு சென்றார். முதலில் நான் அதை கேள்வி கேட்டு போராடினேன். ஆனால் அவர் ரேச்சலை தங்கை போல் பார்க்கிறார் என்றார். நான் அவரை நேசித்தேன். அதனால் அவரை நம்பினேன். அடிக்கடி நான் அவருடைய குளிர்ச்சிக்கு காரணங்களை கண்டுபிடித்தேன். குழந்தை பிறந்த பிறகு அவரது மனம் எங்கள் வீட்டிற்கு திரும்பும் என்று நினைத்தேன். ஆனால் இறுதியில் எல்லாமே ரேச்சல் ப்ரூக்ஸ் காரணமாக அழிந்து விட்டது. பாதிக்கப்பட்ட கையை திரஸ் செய்யும், சுத்திகரிக்கும், இது எல்லாம் காரணங்கள் மட்டுமே. அவர் ரேச்சலுக்காக செய்யும் காதல் அவரது அழகிய முறைகளுக்கு அவரை அனுமதிக்க விரும்பியது. அவள் நாடு திரும்பிய தருணத்திலிருந்தே நான் முழுமையாக தோற்றுவிட்டேன். இதை நினைத்து என் விரல் கண்ணீரால் நனைந்த உதடுகளை கசப்பாக நகர்த்தியது. அவள் வெளியே சென்றதும் கதவை மூடினதும் நான் என் தொலைபேசியை எடுத்தேன். 8 மணி நேரமாக நான் அவரை அழைத்தேன். ஆனால் ஒரு செய்தியும் இல்லை. என் கையில் போன் இணைக்கப்படாததால் நான் துடிக்கும்படி விசைப்பலகையில் தட்டச்சு செய்து அனுப்பினேன். மார்க், நாம் விவாகரத்து செய்யலாம். 5 ஆண்டுகளாக நான் சொல்ல தயங்கிய இந்த வார்த்தைகள் இறுதியாக சொன்னேன்.